நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம ஆதி ரூட்ஸில் நிறைய கோவில்கள், ஸ்தல வரலாறு, அந்த கோவிலுக்கு எப்படி போகணும், அந்த கோவிலுக்கு போகிறதுனால என்ன நன்மைகள் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்னைக்கு திருச்செந்தூரில் இருக்கிற சுப்பிரமணிய சுவாமி கோவில், அதாவது இன்னைக்கு பார்த்திங்கன்னா பயங்கர என்ன சொல்கிறது, ரொம்ப பாப்புலரான கோவிலாகவே மாறிக்கிட்டு இருக்கு. ரொம்ப நிறைய மக்கள் கூடுறதாக இருக்கட்டும், இல்லை அங்கே நடக்கிற விழாக்களாக இருக்கட்டும், எல்லாமே நம்ம ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது. அந்த கோவிலோட ஸ்தல வரலாறு என்ன, ஏன் அந்த கோவில் இவ்வளோ சிறப்பு வாய்ந்தது, ஏன் இவ்வளோ பேர் இப்போல்லாம் வராங்க, இவ்வளோ பேர் வர்றதுக்கான காரணம் என்ன, இன்னும் கோவிலில் நம்ம எப்படி அதை பெட்டராக மெயின்டைன் பண்ணலாம், இப்போ வந்திருக்கிற புது அரசாங்கம் இந்த கோவிலுக்கு இன்னும் என்ன மாதிரியான நல்ல விஷயங்கள் செய்ய போகிறாங்க, எல்லாத்த பற்றியும் பார்க்கலாம். முதல்ல புராண வரலாறு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச கதை தான். சூரபத்மன் அப்படின்னு ஒரு அசுரன் இருக்காரு. அவர் தேவர்களை துன்புறுத்துறாரு, மக்கள் எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுத்துறாரு. அப்போ தேவர்கள் எல்லாம் சிவன்கிட்ட வேண்டுறாங்க, இது இந்த கொடுமையிலேருந்து எங்களுக்கு நிவர்த்தியே இல்லையா அப்படின்னு சொல்லி. அப்போ முருகப்பெருமான் சூரபத்மனை எதிர்த்து ஒரு போருக்கு போகிறாரு. இந்த போருக்கு போகும்போது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா அவர் அப்படியே அவராக கிளம்பி போகலை, அதுக்கு ஒரு விரதம் இருந்து அந்த விரதத்து மூலமாக அந்த அரக்கனை அழிக்கிறதுக்கு நம்ம சக்தியுடைய கதையில் இதை நம்ம பார்ப்போம். அம்மா 9 நாட்கள் விரதம் இருப்பாங்க. அந்த 9 நாளை தான் நம்ம நவராத்திரி அப்படின்னு சொல்லி கொண்டாடுவோம். அந்த 10ஆவது நாள் அந்த மகிஷாசுரனை வதம் செய்கிறனால நம்ம இதுவாக கொண்டாடுறோம். அதே மாதிரி இங்கே இவர் விரதம் இருந்து சிக்கல் சிங்காரவேலன் அப்படிங்கிற கோவில் இருக்கு, சிக்கல் அப்படிங்கிற ஊரில், அந்த இடத்துல இருந்து இந்த வேலை எடுத்துட்டு இந்த முருகப்பெருமான் சூரபத்மனை இந்த இடத்துல, அதாவது திருச்செந்தூரில் வதம் செய்கிறதா அந்த புராணம் சொல்கிறாங்க. அப்போ சிக்கலில் நீங்கள் இதே இன்சிடெண்ட் இப்போ மட்டும் இல்லை, அப்போ மட்டும் இல்லை, இப்போ வரைக்கும் இது தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கு. எப்போ இந்த கந்த புராணம் அந்த இப்பையும் பார்த்தீங்கன்னா கந்த சஷ்டி விழா ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினத்து பக்கத்தில் இருக்கிற சிக்கல் அப்படிங்கிற ஊரில் இருந்து அந்த வேலை கொண்டு வருவாங்க. அந்த நாள் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற அந்த கர்ப்பகிரகம் இருக்குது பார்த்தீங்களா, அது ஃபுல்லாக அப்படியே நீர் பூத்து, அதாவது வேர்த்து போய் இருக்கிற மாதிரி அவ்வளவு ஆக்ரோஷமாக முருகனுடைய மேலேயும் உடம்புலையும் பார்த்தீங்கன்னா அப்படியே தண்ணியாக இருக்கிற அந்த வேர்வை பூத்து இருக்கிற மாதிரி அந்த அளவுக்கு அவர் ஆக்ரோஷமாக இருக்காரு அப்படிங்கிறத காட்டுவாங்க. அங்கேருந்து வேல் தான் இங்கே திருச்செந்தூரில் பார்த்தீங்கன்னா அந்த வேலை இது பண்ணி சூரனை வதம் செஞ்சாரு அப்படிங்கிற மாதிரி அந்த சூரசம்ஹாரம் அப்படிங்கிற நிகழ்வு நடத்துவாங்க. இதை நீங்கள் வீடியோஸ்லையும் பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் நேர்லையும் போய் பார்த்துருப்பீங்க. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு வாய்ந்த கோவில் தான் பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் முருகன் கோவில். அதே மாதிரி இது 6 படை கோவில்களில் 2வது படை வீடாக இருக்கு. 6 படை கோவில்கள் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி, இல்லை எந்த முருகன் கோவிலும் எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி, அது மலை சார்ந்து தான் இருக்கும். ஏதாவது ஒரு சொல்ல குன்று இருக்கும் இடம் எல்லாம் குமரன் இருக்கும் இடம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி குன்றுல தான் முருகன் பெருமான் வீற்றிருப்பாரு. ஆனா இங்க மட்டும்தான் அழகான அந்த வங்காள விரிகுடா இருக்கு பாத்தீங்களா, அந்த வங்க கடல் பக்கத்துல முருகப்பெருமான் வீற்றிருப்பாரு. அந்த கடலையும் நம்ம ஒரு புனிதமான என்ன சொல்றது, புனிதமான நீரா வழிபடுற வழக்கம் நமக்கு இருக்கு. இப்ப யாராவது திருச்செந்தூர் கோயில் போறாங்க அப்படின்னா முதல்ல அவங்க அந்த நாளிக்கிணறு அப்படிங்கிற இடத்துல போய் நீராடுவாங்க, அதுக்கப்புறம் கடல்ல நீராடுவாங்க, அதுக்கப்புறம் அவங்க போய் முருகரை வழிபாடு செய்வாங்க. இந்த நாளிக்கிணறுக்கு ஏன் இவ்வளவு ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கடலை ஒட்டி இருந்தாலும் அந்த நாளிக்கிணறுல இருக்கிற தண்ணி பார்த்தீங்கன்னா பியூரா, அதாவது சால்ட் வாட்டரா இல்லாமல் அதாவது குடிக்கக்கூடிய வகையான தண்ணியாக நன்னீராக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் அந்த ஆழிக்கிணறு ரொம்ப ஃபேமஸ். அதாவது நீங்கள் திருச்செந்தூர் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் இப்படி பிளான் பண்ணிக்கோங்க, நாளிக்கிணறுல முதல்ல நீராடிட்டு அதுக்கப்புறம் திருச்செந்தூர் கடலில் நீராடிட்டு அதுக்கப்புறமாட்டி நீங்கள் முருகப்பெருமானை போய் தரிசனம் செய்யலாம். அதே மாதிரி இந்த கோவில் கட்டியிருக்கிற அந்த விதம் கடலை ஒட்டி அழகாக அமைஞ்சிருக்கிறதுனால நமக்கு ரொம்ப மனசுக்கு அந்த கடல் அதை கிரியேட் பண்ணுதா, இந்த கோவில் அதை கிரியேட் பண்ணுதா, உள்ள வீட்டில் இருக்கிற முருகப்பெருமான் அதை அமைச்சு கொடுக்குறாரா அப்படின்னு தெரியாது. நாங்கள் எப்போ வருஷம் மேக்சிமம் போக ட்ரை பண்ணுவோம். நம்ம எப்போ போயிட்டு வந்தாலும் மனசுக்கு ஒரு நல்ல அமைதியும், அங்கே அந்த வார்த்தை போட்டிருப்பாங்க, கந்தன் நம்மளை காத்தருள்வார் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. அதை பார்க்கும் போதெல்லாம் நமக்கு இறைவன் நமக்கு இருக்கிற எல்லா இதையும் போக்கிடுவார். எந்த கஷ்டமாக இருந்தாலும் பிரச்சனையாக இருந்தாலும் உடல் நோயாக இருந்தாலும் எல்லாத்தையும் நீக்கக்கூடியவர் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அங்கே வர மக்களுடைய மனோபாவமும் இறைவன் மேலே அப்படி இருக்கும். தங்களையே அப்படியே டெடிகேட் பண்ணிக்கிற மாதிரி அவங்க எல்லாரும் வருவாங்க. அதுவும் ரொம்ப இதுவாக இருக்கும். அப்புறம் இங்கே இருக்கிற உயரமான ராஜகோபுரமாக இருக்கட்டும், நிறைய மண்டபங்கள் இருக்குது, நடைபாதைகள் இருக்குது, கல் தூண்கள் இருக்குது. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா
சித்தர் சமாதிகள்லாம் இருக்குது. இது எல்லாமே வந்து ரொம்ப அந்த இடத்துல விசேஷமானது. நீங்கள் கண்டிப்பாக போய் வந்து தரிசனம் செய்யும் போது தான் உங்களுக்கு அந்த என்ன சொல்கிறது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ அந்த கோவில் வந்து அவ்வளோ அழகாக அவங்க வந்து வடிவமைச்சிருக்காங்க. இப்போ இன்னைக்கு இந்த கோவிலில் இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஈஸியாக சாமி தரிசனம் பண்ணிடலாம். முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா நேராக வந்து சண்முக விலாஸ் மண்டபம் வழியாகவே நாங்கள் வந்து உள்ளே போய் நம்ம வந்து சாமி தரிசனம் பண்ணலாம். நீங்களும் அப்படி தான் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் சொல்கிறது கொரோனா முன்னாடி அப்படிலாம் அப்படி தான் இருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக அந்த வழியவே பிளாக் பண்ணிட்டாங்க. அந்த வழியில் போகவே முடியல. எல்லாரையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேறு பாதை, அதாவது நம்ம போகணும் இறைவன்கிட்ட வந்து நம்ம கரெக்டாக போகணும், லைனாக போகணும், இதெல்லாம் சரி. ஆனால் வந்து இவ்வளவு தூரம் வந்து நேரத்தை வேஸ்ட் பண்ண வச்சு, அதாவது அதுக்கான ஃபெசிலிட்டி இருக்கணும். இப்போ நம்ம வந்து திருப்பதியில் இருக்கட்டும், இல்லை நம்ம கேரளாவில் வந்து வேறு கோவில்களுக்கும் போயிருந்தோம், இங்கெல்லாம் இருக்கட்டும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான ப்ராப்ளம் இல்லை. அங்கேயும் இந்த மாதிரி நம்மளை வந்து ஒரு பாதையில் வழி அமைச்சு தான் விடுறாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா அதுக்கு தேவையான பாத்ரூம் ஃபெசிலிட்டியிலேருந்து ஃபுட்டுலேருந்து இல்லை ஒரு தண்ணி குடிக்கணும்னா எல்லா ப்ரொவிஷன்ஸும் இருக்குது. அதே மாதிரி நேரத்தை வீணடிக்கிறது இல்லை. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து ஒரு 2023 அந்த வாக்கிலெல்லாம் போகும்போது அந்த பாதையவே அந்த சண்முக விலாஸ் பாதையை கம்ப்ளீட்டாக பிளாக் பண்ணிட்டாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அந்த க்யூவில் நின்று போகிறோம். எந்த ஃபெசிலிட்டியும் கிடையாது. ஒரு பாத்ரூம் ஃபெசிலிட்டி கிடையாது, ஒரு தண்ணி குடிக்கிறதுக்கு ஃபெசிலிட்டி எதுவுமே கிடையாது. ஒரு 5 மணி நேரம் 4 மணி நேரம் வந்து அந்த க்யூவில் நின்று போகிற மாதிரி தான் இருக்குது. சரி அப்படி தான் எல்லாருக்கும் விடுறாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியும் எல்லாருக்கும் அவங்க வந்து விடலை. சில பேரை வந்து நேர் வழியில் போகிறதுக்கும் அலோவ் பண்ணுறாங்க. ஆனால் மணியை வாங்கிக்கிட்டு சில பேர் அவங்க வந்து அந்த மாதிரி போகிறதுக்கும் அலோவ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அப்போ வந்து இது நம்ம வந்து இறைவன்கிட்ட நம்மளுடைய பிரச்சனை என்ன, நம்மளுடைய குறைகள் என்ன, நமக்கு ஒரு நல்ல லைஃப் கொடுங்க அப்படின்னு சொல்லி வேண்ட போகிறோம். ஆனால் அந்த பயணமே பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமானதா, நம்மளை வந்து ரொம்ப மனசளவில் ரொம்ப கொடுமைப்படுத்தி உள்ள அனுப்புகிற மாதிரி இருக்குது. அது நேர்மையாக பண்ணியிருந்தா கூட அது நமக்கு கஷ்டமாக தெரிஞ்சிருக்காது. அதில் சில பேருக்கு நேர்மையாகவும் சில பேருக்கு அநீதியாகவும் பண்ணும்போது அது ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. நான் இப்போ வந்து ரீசெண்டாக ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி என் ஃப்ரெண்ட்ஸோட திருச்செந்தூர் போயிருந்தோம். அப்போ வந்து எங்களுக்கு முன்னாடியே ஒரு பிளான் இருந்தது. நம்ம வந்து பகலில் போய் மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு 5-6 மணி நேரம் நிற்கிற மாதிரி தான் இருக்கும், சாயந்தரம் போனாலும் நிற்கிற மாதிரி தான் இருக்கும்னு சொல்லிட்டு நான் இப்போ உங்களுக்கு சொன்னேன் பார்த்தீங்களா, நாளிக்கிணறு போய் குளிச்சுட்டு அப்புறமாட்டி வந்து கடலில் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் போய் இறைவனை வழிபாடு பண்ணுங்க. அந்த மாதிரி எந்த ப்ரொசீஜரும் ஃபாலோ பண்ணாமல் காலம்புற ஏர்லி மார்னிங் 3 மணிக்கெல்லாம் நாங்கள் திருச்செந்தூர் போயிட்டோம். அங்கே சும்மா ஒரு இடத்துல ஒரு வாஷ்ரூமில் போயிட்டு குளிச்சுட்டு நேராக வந்து பார்த்தீங்கன்னா கோவில், அதாவது 4 மணிக்கெல்லாம் போய் க்யூவில் நின்றுட்டோம். அப்போ நாங்கள் நின்ன க்யூவில் 4 மணிக்கு நாங்கள் நிற்கிறோம். நாங்கள் சாமி பார்க்கும்போது 7:30 மணிக்கு நாங்கள் சாமி பார்த்து முடித்தோம். அது ஃபார் பெட்டர். நாங்கள் 7:30 மணிக்கு சாமி பார்த்து முடிச்சுட்டு வெளியில் வந்து சாப்பிட்டு திரும்ப கடலில் போய் பார்த்துட்டு நாங்கள் வரும்போது 10 மணி இருக்கும். அப்போ 10 மணிக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் போய் நின்ன இடத்துல இருந்து இன்னும் ஒரு 200-300 மீட்டர் தள்ளி க்யூ நிற்கிது. அவ்வளோ தூரம் வந்து க்யூவில் அப்படியே நிப்பாட்டி அவங்களுக்கு எந்த விதமான ஃபெசிலிட்டியும் செய்யாமல் திரும்பவும் அதே ப்ரொசீஜரில் தான் போயிட்டே இருக்குது. எனக்கு என்னென்னா க்யூவில் நிற்க வைக்கிறது பிரச்சனையா, இல்லை இப்படி இவ்வளோ டைம் எடுக்குமா அப்படிங்கிறது இந்த கோவில் மட்டும் கிடையாது. நான் மீனாட்சி அம்மன் கோவிலை பார்க்குறேன், ஸ்ரீரங்கமில் பார்க்குறேன். எனக்கு ஒரே ஒரு விஷயம் வந்து இந்த கோவில்களுக்கு போகும்போது திரும்ப தோன்றது என்னன்னா, அந்த காலத்தில் மக்கள் தொகை ரொம்ப கம்மி. ஆனால் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய கோவில்கள் கட்டுறாங்க, அவ்வளோ பெரிய என்ன சொல்கிறது அந்த வழி போக்குவரத்து எல்லாமே கட்டுறாங்க. அப்போ அவங்களே டிட்டர்மைன் பண்ணியிருப்பாங்க கோவில்களுக்கு நிறைய பேர் வருவாங்கன்னு. ஆனால் இப்போ அப்படி அவ்வளோ மக்கள் வராங்களா அப்படிங்கிறதுனா சில கோவில்களுக்கு வராங்க, சில இதுக்கு வர்றதில்ல. திருச்செந்தூருக்கு நிறைய பேர் தான் வராங்க. ஆனால் ஒரு கரெக்டான ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணி கரெக்டாக அந்த சண்முகநாதன் அந்த வழியிலேயே அவங்க விட்டாங்கன்னா கூட நம்ம இவ்வளோ கஷ்டப்பட வேண்டியதில்லை, இவ்வளவு தூரம் வந்து என்ன சொல்கிறது நேரத்தை விரயம் பண்ண வேண்டியதில்லை. இறைவனை நம்ம வந்து நல்லா தரிசனம் பண்ணிட்டு போகலாம். அதனால் இப்போ புதுசாக வந்திருக்கிற அரசாங்கம் வந்து அதுக்கு தேவையான ஸ்டெப்ஸ் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஏன் அப்படின்னா நம்ம இறைவன்ட்ட நம்மளுடைய பிரச்சனைகளை சொல்லி எங்களுக்கு ஒரு சொல்யூஷன், எங்களுக்கு நல்லது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்க போகிறோம். ஆனால் இப்போ இந்த நிற்கிற அந்த இடத்துலையே நிறைய பிரச்சனைகள் உருவாகிறதா இருக்கட்டும், இல்லை நிற்கிறதுனால வர அந்த ஃப்ரஸ்ட்ரேஷனாக இருக்கட்டும், இதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் கேட்குறேன். நீங்கள் அந்த மாதிரி ஃபீல் பண்ணியிருந்தீங்கன்னா அதை பற்றியும் கொஞ்சம் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதர் தென் தட் நம்ம இதெல்லாம் தாண்டி
நம்ம வந்து அல்டிமேட்டாக என்ன, நம்ம இறைவன்கிட்ட போய் நமக்கான விஷயத்த நம்ம ப்ரே பண்ணணும் அப்படிங்கிறது தான் அந்த எண்ட் ஆஃப் த இது. அது வந்து நம்ம தான் டிஃபைன் பண்ணிக்கிறோம். இன்னைக்கு எவ்வளவுதான் இந்த கூட்டமாக இருந்தாலும் அதை வந்து நம்ம தான் மனசுக்குள்ள நம்ம டிஃபைன் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். சரி, இந்த கதையெல்லாம் வந்து நாங்கள் நேராக அனுபவிச்சது, அதனால கொஞ்சம் எமோஷ்னலாக சொல்கிற மாதிரி இருக்குது. இப்போ வந்து எமோஷன் இல்லாமல் இந்த முருகப்பெருமானை பற்றி இன்னும் ஒரு லைட்டடாக ஒரு ஸ்டோரி சொல்கிறேன் பாருங்க. இதுவும் வந்து புராண கதைனா இப்போ டச்சுக்காரர்கள்லாம் வந்திருந்தாங்கல்ல, அவங்களுடைய பீரியடில் நடந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி. இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதாவது என்னன்னா, இந்த சிலையெல்லாம் பார்க்கும்போது, அதாவது நம்ம முருகப்பெருமானுடைய சிலையும் அப்புறம் நடராஜருடைய சிலையை பார்த்துட்டு இது தங்கமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த சிலைகளை அவங்க ஊருக்கு கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி கடல்ல ஏற்றி அந்த டச்சுக்காரர்கள் கொண்டு போனதாகவும், அப்ப போயிட்டு இருக்கும் போது கடல் வந்து பயங்கரமா கொந்தளிச்சதும் அந்த சிலையோட அந்த கப்பல் வந்து அப்படியே மூழ்கி போயிடுச்சு. அப்போ மூழ்கி போனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு பக்தருடைய கனவுல முருகப்பெருமான் தோன்றுறாரு. கடல்ல நான் இந்த இடத்துல இருக்கேன், நீ வந்து என்னை எடுத்து திரும்ப இந்த இடத்துல பிரதிஷ்டை பண்ணு அப்படின்னு சொல்றாரு. அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா, அவர் வந்து கடல்ல போய் முருகப்பெருமானோட சிலையை வந்து தேடி எடுத்து திரும்ப கொண்டு இங்கே பிரதிஷ்டை பண்றேன்னு அப்ப பண்ணியிருக்காரு. இப்போ கூட நீங்க வந்து முருகப்பெருமானோட சிலையில பார்த்தீங்கன்னா கன்னத்துல அங்கங்க அந்த பள்ளமா இருக்கும். அது பார்த்தீங்கன்னா இந்த கடல்ல இது பண்ண இன்சிடென்ட்னால நடந்தது தான் அப்படின்னு சொல்லியும் ஒரு புராண வரலாறு இருக்கு. இது மாதிரி இந்த கோவிலில் நிறைய வரலாறு இருக்குது. அதாவது இந்த கோவிலை யார் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணா, எந்த மன்னர் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணாருங்கிறது கிடையாது, சித்தர்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதான் அங்கே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சித்தர் குகை இருக்கும். அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கிறதுனால சித்தர்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி ஒரு குறிப்பிட்ட மன்னர் பண்ணலை, பல மன்னர்கள் பல காலகட்டங்களில் பண்ணினதாகவும் சொல்கிறாங்க. நீங்கள் கண்டிப்பாக வந்து இப்போ வந்து எல்லாரும் இந்த ஜாதகம் பார்க்குறவங்க இது மூலமாக ரொம்ப திருச்செந்தூர் ஃபேமஸ் ஆகிட்டு இருக்கு. அப்படி இல்லாமல் நம்ம வந்து அந்த முருகப்பெருமானை பார்க்க போகிறோம். அதாவது ஒருத்தவங்களுக்கு அநீதி நடக்குதுன்னா அந்த அநீதியை வந்து நம்ம தட்டி கேட்கணும். நான் வந்து செய்கிற செயல் வந்து எனக்கானது இல்லை, நான் செய்கிற செயல் இந்த உலகத்துடைய நன்மைக்காக அப்படின்னு சொல்லி ஒரு முடிவை எடுத்து, அப்படி எடுத்திருந்து இறைவனுடைய குழந்தையா இருந்தால் கூட அதுக்காக ஒரு விரதம் இருந்து, அதுக்காக ஒரு இடத்துல வேலை வாங்கி, அதுக்கப்புறமாட்டி அந்த அரக்கனை அழித்து, அந்த அரக்கனை அழிக்கிறது மூலமாக சமுதாயத்துக்கு ஒரு நல்லது செஞ்சு, அந்த அரக்கனையே தனக்கான மயிலா மாற்றி சேவலாவும் மயிலாவும் அந்த அரக்கனையே மாத்திடுறாரு. அப்படி வந்து இறைவன் வந்து தனக்காக ஒன்று செய்யாமல் உலகத்துக்காக ஒன்று செய்கிறாரு அப்படிங்கிறது தான் இந்த கோவிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய பாடம். அப்படிப்பட்ட முருகனை நீங்கள் கண்டிப்பாக போய் தரிசனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். இதே மாதிரி நம்மளோட சேனலில் நிறைய வீடியோஸ் போட்டுட்ருக்கோம், அதுக்கும் உங்களோட சப்போர்ட் கொடுங்க. நாங்கள் ஆர்கானிக் ஷாப் இங்கே ரன் பண்ணிகிட்ருக்கோம், நம்ம வயற்காடு ஆர்கானிக் ஷாப்புன்னு சொல்லி. இதில் பார்த்தீங்கன்னா மரபணு மாற்றப்படாத இயற்கையான முறையில் விளைவிக்கப்பட்ட அரிசி, பாரம்பரிய சிறுதானியங்கள், அப்புறம் எண்ணெய் வகைகள், அது மட்டும் இல்லாமல் எல்லா பொருட்களுமே ஆர்கானிக்காக கொடுக்க எங்களால் முடிஞ்ச அளவு முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். உங்களுடைய அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப நன்றி. வணக்கம்.